வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்ப வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ரொம்ப கட்டாயத்தோட இப்பெல்லாம் என்னன்னு தெரியல, நிறைய கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழை வந்து ரொம்ப கட்டாயமா மென்ஷன் பண்ணியே சொல்றாங்க. போன்பேயா இருக்கட்டும், கூகுளா இருக்கட்டும், பிளஸ் நம்ம பார்க்கக்கூடிய எவ்வளவு நிறுவனமா இருக்கட்டும், முன்னாடிலாம் வந்து நம்ம தமிழ் இவ்வளவு மஸ்ட்னு சொல்லி பண்ண மாட்டாங்க, நமக்கே தெரியும். பட் ஆனா இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு நினைச்சு ரொம்ப ஹாப்பி தான் நம்ம வந்து படணும். சோ தமிழ் ரொம்ப கட்டாயத்தோட ட்ரைனிங் பிளஸ் வந்து இமீடியட் ஜாபோட இந்த வேலைகள் தராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் அண்ட் வந்து ஒரு கத்துக்கிற பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 to 8 month. அது சில போஸ்டிங்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. ஏன்னா மொத்தம் 4 போஸ்ட் வந்து வருது. ஸோ அப்ப மட்டும் நீங்க ஆஃபீஸ் போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க வீட்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கான ஃப்ரீ வைஃபை அப்படின்றதுக்கான அலாட்மெண்ட்டும் தந்துடுறாங்க. 12th டிப்ளமோ டிகிரி 3 கேட்டகிரிஸ்ல படிச்சு முடிச்சிருக்கக்கூடியவங்களுக்கான வேலையும் இருக்கு. இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமாவும் தராங்க. எடுத்தெடுப்புல தராங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க ஆபீஸ் போய் சில வேலைகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிமோட்டபிளா பாத்துக்கலாம். இந்த வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்ல செம்மையான சரியான வாய்ப்பு தான். இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். பஜார் வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட். இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் இது பண்ணக்கூடிய பேஸ் பண்ணக்கூடிய கம்பெனி தான். ஆனா இருந்தாலும் இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய வேலைகள் அப்படின்றது வேற லெவலா இருக்கு. ஓகே, சோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. எங்கெங்க வந்து இருக்கோம், என்ன மாதிரி நாங்க வேலைகள்லாம் தரோம், எங்க டீம்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சோ இதுவே ஆக்சுவலா நல்லா அட்ராக்டா தான் இருந்துச்சு இந்த வெப்சைட்ஸ்குள்ள. சோ உள்ள வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்க்கு இந்த தெரியுது பாத்தீங்களா. சோ பெனிஃபிட் ஆஃப் ஒர்க்கிங் வித் அஸ், நீங்க எங்க கூட சேர்ந்து வேலை பாக்குறீங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இதுல வந்து கிடைக்கும் கேக்குறாங்க. சோ வேலை, அதுல சம்பளம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் இன்சென்டிவ்ஸ் வந்து தராங்க. அது மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா சில வேலைகளுக்கு சில போஸ்டிங்ஸுக்கு கார் லீஸுக்கு எடுத்து தரப்படுது. இன்சூரன்ஸ் கவர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே, நீங்க ஒரு எம்ப்ளாயி அப்படின்னால இன்சூரன்ஸ் கவர் ஃப்ரீயாவே உங்களுக்கு தராங்க. மொபைல் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகிரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொபைலுக்கு தேவையான அலோன்ஸ், அதுக்கப்புறம் இபிஏ, அது எல்லா பேருக்குமே தெரியும். சோ ஒரு பொண்ணு ஐ மீன் வந்து விமனா இருக்கீங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ்க்கான லீவு, சோ ஜிம் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து கொஞ்சம் அதிகமா முன்னுரிமை கொடுப்பாங்க, பாய்ஸு கம்மியா தான் இருக்கும். பட் இந்த ஆபீஸை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஈக்குவல் தான், உங்க ஒர்க்கை பொறுத்து மட்டும் தான் நாங்க வந்து பண்ண போறோம். ஜெண்டர் பேஸ்டு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்கு. ஓகே, இதுல கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த 4 விதமான வேலைகள் இதுதான். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட் கன்சல்டன்ட், சேல்ஸ் கன்சல்டன்ட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டியே நீங்க பேசிக்கா ஒரு டிகிரி முடிச்சா போதும். அப்படி இல்லைன்னா பேசிக்கான இங்கிலீஷும் அண்ட் பேசிக்கான ஹிந்தியும் தெரிஞ்சா போதும் சொல்லிருக்காங்க. சோ நமக்கு வந்து ஹிந்தி வந்து தெரியல அப்படின்னால இங்கிலீஷ் தெரியும், ஓகே தான். ஆனா அதை தாண்டி ரீஜனல் லாங்குவேஜான தெலுங்கோ, மராத்தியோ, கன்னடமோ, தமிழோ, பெங்காலியோ, குஜராத்தியோ கண்டிப்பா தேவை. ஓகேங்களா, இதுல ஏதாச்சும் ஒண்ணுதான். சோ நமக்கு வந்து தமிழ் நல்லா தெரியும், நம்ம ஒர்க் பண்ணக்கூடியதும் தமிழ்நாட்டு பேஸ்ல தான் ஒர்க் பண்ண போறோம். அப்போ நமக்கு தமிழ் நல்லா தெரியும் அப்படின்ற கேட்டகிரியில அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மணிக்கு அசோசியேட் சர்வீஸ் கன்சல்டன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கக்கூடியவங்களும் 12th முடிச்சிருக்கிறவங்களும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கக்கூடியவங்க கஸ்டமர் சர்வீஸ்ல வேலைகள் வந்து பாத்துக்கலாம். அண்ட் மூணாவதா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவியிலையும் நீங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் தமிழ் வந்து பேஸா கேட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி வந்து தமிழ பேஸ் பண்ணி தான் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே இருக்கு, நீங்க கவலைப்பட வேண்டாம். ஓகே, சூப்பர் ப்ரோ. எப்படி ப்ரோ நாங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டன் தெரியுது பாத்தீங்களா, ரொம்ப ஈஸியாவே கொடுத்திருக்காங்க. இதை அப்ளை நீங்க டச் பண்ணுங்கமே, இவ்வளவுதான், ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வருது. இதுல உங்க நேமை என்டர் பண்ணிருங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் உங்க நேம், ஃபுல் நேம் என்னவோ அந்த நேமை வந்து என்டர் அப்படின்றத கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் ஜிமெயில் ஐடி, நீங்க வந்து பிரைமரியா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜிமெயில் ஐடி. அதுக்கப்புறம் இந்த ஜாப் பத்தி எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. லிங்க்டினா, இன்ஸ்டாகிராம் கூட கொடுத்துருவோம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சோ கொடுத்துட்டு ஃபைனலா இந்த இடத்துல உங்க ரெஸ்யூம் இருக்கும்ல, அந்த ரெஸ்யூமை அப்லோட் பண்ணணும். அந்த ரெஸ்யூம் பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். முக்கியமா 10 MB தான் இருக்கணும். 10 MBக்கு மேல இருந்தா அப்லோட் வந்து ஆகாது, எரர் அப்படின்னு சொல்லி காமிக்கும். சோ அதனால அதை நல்லா செக் பண்ணிட்டு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான்.
வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வேலைகள் இப்படி, அடுத்த வேலைகளுக்கு இப்படி, அடுத்த வேலைகளுக்கு இப்படி. சோ இதே மாதிரி தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய 4 ஜாப்ஸுக்கும் அப்ளை பண்ண போறீங்க. எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 6ல இருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே நீங்க ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து கூட தான் சொல்றேன், நீங்க டக்கு டக்குன்னு அப்ளை பண்ற பர்சனா தான் ஈஸியாவே அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். சோ இதுதான் இப்போ இந்த பாலிசி பஜார்ல இருந்து நமக்கு கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல பக்காவான வேலை வாய்ப்புகள். சோ இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நான் லிங்கையும் நான் கொடுத்துட்டேன். சோ அதை தாண்டி உங்களுக்கு வர டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். சோ இதே மாதிரியான அடுத்தடுத்த ஒரு நல்ல சூப்பரான வீடியோஸ்ல வந்து பாக்குறேன்.